அப்பா அம்மா கீழே கொடுத்துருக்கேன். நம்ம 2 பேருக்கு மாடியில ரூமு. மணி ஜீவாலாம் பக்கத்துலயே. உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு. அ கொஞ்சம் பணம் வேணும். வீட்ல எதுவும் இல்ல. ராத்திரி வச்சுக்கலாமா? ம். கோவம் இல்லையே? ம்ஹும். ஒரு நிமிஷம். ம். ம். போ. இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுவும் மூஞ்சிக்கு இல்ல, தலைவருக்காக. தா மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்து நிக்கிறீங்க. இவரு சொல்லுவாராமா எந்த ஏரியாவில் எவ்வளவு தரணும்னு. நாம கேட்டுக்கணுமா? நீங்க ஒன்னா காசை கட்டி தின்னுங்க. என்னால முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? நேரா பண்ணுவ? நேராவே கேக்குற. ஆட்டுவியா? ஏய் நான் பாத்துனா இருக்கற. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய் நைனா, நீ கொஞ்சம் வெளில இரு, நான் பேசிக்கிறேன். குமாரு, நீ சின்ன பையன். வெளில இரு. எதா இருந்தாலும் குரல் கொடு குமாரு, நாங்க வெளிய இருக்கோம். அட கன்றாவியே. நான் உங்கள் ஏரியா கலெக்ஷன் 20 லட்சம், எனக்கு வர வேண்டியது 8. அடுத்த மாதம் 5 வேணும். கஞ்சா தண்ணி பாதுகாப்பணும் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுங்க. தலைவர் கொடுக்கணும். என்ன நான் சொல்றது? எல்லாருக்கும் தான். ஏய், நான் சொல்லுகிறேன் தர முடியாதுன்னு. அப்புறம் உங்கள் பிரச்சனையை அப்புறம் பார்க்கலாம். நான் இவங்கிட்ட பேசினிருக்கேன்ல. இதோ பாருங்க, யாரையும் நீ காசு கட்ட வேணாம். நானும் அண்ணன் பேசி நல்ல முடிவாக எடுக்கிறோம். எல்லாரும் போய் நாளைக்கு வாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏய், நாளைக்கு தலைவர் போய் சொல்லுங்கடா, இந்த நாயை மாத்துங்க, இல்ல எந்த ஏரியால இருந்தும் 10 பைசா வராதுன்னு. கர்மம், தெருவில் கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சிட்டானுங்க. அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். ஏய், நாளைக்கு காலைல வருவேன். மவனை ஊர்லயே இருக்கக்கூடாது. இருந்த ஏய், நாளைக்கு எல்லாம் ஏத்துக்கு வந்துங்கடா. இனிமே எல்லாம் நான் தான். புரிஞ்சுதா? அப்ப நான் கிளம்புறோம்பா. எல்லாம் ஒண்ணா குடும்பமா இருக்கலாம்னு தான் வந்தோம். போற போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. பையன் நல்லா இருக்கிறான், நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன். மணி, அதை எடுத்துன்னு வா. செல்வண்ண, இது வாங்கிக்கோங்க. என்னப்பா இது? இதுல 20 லட்ச ரூபா இருக்கு, நீங்களா பிரிச்சுக்குங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எங்கேயும் வேலை செய்வானா, நிம்மதியா இருங்க. புடிங்கண்ணே. நீ கொடுத்து வச்சவன்டா சேகர். ஒரு புள்ள ஊரையே காப்பாத்துது. அறந்தம்பி, சும்மா கோச்சிக்காதண்ணா. அங்க யாராவது ஒருத்தர் பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா அதான் வெளில இருக்கு சொன்னேன். ஆனா நீ சொல்றதும் சரி. நீ என் கூட இருக்குவானா, உன் கழுத்துல கத்திய வச்சு என்ன போட்டுருவானுங்க. அதுவும் இல்லாம நாங்களாம் தொழில் பண்ற இடம், வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னு நல்லா இருக்காது. எங்களுக்கு 3-4 வீடு இருக்குது, போய் பாரு, எது ஒண்ணுமோ எடுத்துக்கோ. என்ன
ஒவ்வொன்றும் 1 கோடி 2 கோடி நைனா. பணத்துக்கு சொல்ல குமார், கூடவே இருக்கலான்னு தான். இங்கே தானே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நானே வரேன். ரெஸ்ட் எடு நைனா. ஏன் இப்பயும் கஷ்டப்படணுங்கிற? வேணி, உனக்கு செலவு காசு வேணும்னா சொல்லு, 5-10 நானே அனுப்புறேன். வேணி, இவங்களாம் புது வீட்டுக்கு போறாங்க. நீ அம்மா குழந்தெல்லாம் கூட்டின்னு போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. ஆ, இப்போ வா. இப்போதான் வெறும் வீட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? போ. ம், வாங்க. என்னென்ன மணி, வேணுமோ இங்க list போட்டுடலாம். நீ அப்பாவை கூட்டின்னு போய் அன்பு வீட்டுலாம் காட்டு. ஆ. எது பிடிச்சிருக்கோ சாவியை கொடுத்துரு. ஆ. அப்படியே சாமான்லாம் இறக்கி வச்சு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆ? சரிப்பா. போனேண்ணா, சாயங்காலம் நானே ஃபோன் பண்றேன். ஒண்ணு ஒண்ணு. சீக்கிரம் இறங்கறதுக்கு எவ்வளவு நேரம்? அண்ணே, இந்த வீடு பிடிக்கவே இல்லைப்பா. நெரிசலில் கட்டிக்கிறாங்க. ஆளுக்கு பூரா சந்து வீட்லேயே தான் இருக்கணுமா? அந்த நீலாங்கிற வீடு எப்படி இருக்கும்? பாப்பா, ஏய் பாபா, ஜீவா, என்ன இந்த பக்கம்? இல்லண்ணா, குமார் எல்லாம் ஓகேன்னு கேட்க சொன்னாரு. சும்மா வாமா வா. இதுவா? போ போ. வரேண்ணே. என்னப்பா? இங்கதாங்க. இங்கேயா? இப்படி உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனோம். கார் போவாது. ஏன்பா, இதுக்குள்ள வீடா? பாருங்க, தோட்டம்லாம் வச்சு நல்ல பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. ஒண்ணு இல்ல. ஏய், ஏய், ஏய். ச்சே. என்ன? இந்த குழியில இறங்கி படுங்க. வணக்கம் குமார். நல்லா போயிட்டு இருக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஐயா மீட்டிங்ல இருக்காரு, நீங்க போங்க. ஆமா தலைவா, உங்களை முடிவு பண்ணிடுவோம். வணக்கம் தலைவா. துரசாமி, கொஞ்சம் வெளில இருங்க. வணக்கம். ஐயோ, அது தலைவர் முன்னாடி. டேய், கொண்டாங்கடா. என் மேல நம்பிக்கை வச்சு ஏரியா கொடுத்தீங்க. என்னால முடிஞ்சது 2 கோடி. ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்துவா. மாலுக்கு ஆசீர்வாதம் பண்ணு தலைவா. பேரும் புகழுடன் வாழ்க. எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்றாங்க. மேனேஜர் வேணும்னு அங்கேயும் இங்கேயும் தொடுறான். படுக்கிறியாடின்னு பச்சையா கேக்குறான். அட்ஜஸ்ட் பண்ணலனா வேலையை விட்டே தூக்கிடுவானா. நீங்க தாங்க கேட்கணும். என் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. பட்டி கிடக்குறோம். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிக்கிறானா. ரேஷன் கடையில இருக்கிற எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு வித்துறானுங்கப்பா. கேட்டா அடிக்க வரானுங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பாவாடை பிராவெல்லாம் துவைக்க சொல்றாருப்பா. வீட்டு விக்க சொல்றானுங்க, இல்லன்னா கொன்னுடுவாங்களா. துட்டு கேட்டா ஒழுங்கா கொடுத்து அனுப்பணும்.
என்னங்க என்னத்துக்கு வர சொல்லிட்டீங்க? வா குமார், உள்ள போய் பேசலாம். ஐயோ என்ன தலைவரே, என்னாச்சு? தேனு, தேமொழி, வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நீ போம்மா, போ. குமார் வந்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீ நிம்மதியா தூங்கு, போ. ஏங்க என்னாச்சு? ஏன் உங்க பொண்ணு இப்படி அழுவுது? நம்ம தேன்மொழி காலேஜில் படிக்கிறது குமார். ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி, ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க, பொம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க. ராத்திரி லேட்டாக வரும், பார்ட்டி டிஸ்கோன்னு போகும். சரி, இந்த காலத்து பசங்கன்னு நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லை. முந்தானா ராத்திரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போச்சு. எங்கேயோ மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸா. எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்க. இது அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு. அப்ப அங்க இருந்த பசங்க 3 பேர் இதோ தனியா ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி நாசம் பண்ணிட்டானுங்க குமார். ஐயா தலைவா, எனக்கு புரியுது. இல்ல குமார், அது கூட பரவாயில்ல. அந்த கொடுமை பத்தாதுன்னு அந்த வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. இப்ப என்னடான்னா, உங்க அப்பங்கிட்ட போய் 2 கோடி வாங்கிட்டு வா, இல்லைன்னா வீடியோ வெளியில விட்டுருவாங்கிறான். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை குமார். பணத்தை வாங்கிட்டு ஏதாவது விளையாட்டானுங்கன்னா நான் யாரை போய் உதவின்னு கேட்பேன்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸும் தெரியும், ஆளுங்கட்சி மந்திரிங்க கூட சிநேகிதன் தான். ஆனா உதவின்னு போனா என் பொண்ணு பேர் ஊர் முழுக்க நாரி போயிருவேன். நாளை பின்ன அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேணா? ஹலோ, கொஞ்சம் நவுறீங்களா? கார் எடுக்கணும். உங்க வீட்டுலலாம் தேட மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு இப்படி திரியுறீங்க? வாட்? ஏய், என்ன? மா, தமிழ் பொண்ணுங்களா, கொஞ்சம் கிளம்புறீங்களா? நாங்கள் அண்ணன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய் லுக், சரி, கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருப்ப, ஊற்றிலாம் கொடுத்து. எனக்கு புரியுது. ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். சாமி, யூ கோ வெயிட் தேர், ஐ வில் கம். கம் சூன். என்ன? வீடியோ வாங்க வந்துக்கிறோம். ஆ? புரியல? தேன்மொழி வீடியோ. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் விளாண்டிங்களே. பணம்? டேய் காட்டுறா. தேன் வரல? தேன்மொழி வருவாங்க. பணத்தை பார்த்துட்டல, கேஸ்ட்டை கொடு. என்ன முட்டாள் நினச்சியா? கேஸ்ட்டை காமிச்சா அடிச்சு பிடுங்க மாட்டா? பணத்தை கொடுத்துட்டு போ. கேசட் காலில் வீட்டுக்கு வரும்.